இவ்வளோ பண்ணியிருக்காரு, இதுவே பெரிய விஷயமாம்மா. இப்போ அங்கங்கே இப்போ இது பாருங்க, நாங்களே ஒரு ஆள் சொல்கிறேன். நான் ஒன்றும் இங்கே ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இது வந்து பப்ளிக், இது வியாபாரம் பண்ணுற இடம் தான். இதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாதுன்னு வச்சுக்கோ. இப்போ எதனா நாங்கள் இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு தான் பார்க்குறோம்ல. ஓரளவுக்கு நல்லா விழிப்புணர்வாக தானே இருக்கிறாங்க, ஒரு பயனில் தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டியது தானேம்மா. இப்போ நான் ஒன்றா சொல்லிட்டேன். இப்போ விஜய் சார் மேலடிக்கு என்னென்ன போடணுமா பழி போட்டுக்கினே இருங்க. எவ்வளோ சொல்லணுமோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இன்னமும் சொல்லணும். அதான் அவரும் பார்க்கட்டும், அவங்களும் பார்க்கட்டும். சீமா மட்டும் நிறைய கேஸ் போட்டுருக்காங்க அவர் மேலே. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் சொல்ல கேளுங்க, நீ கேட்டு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அரசு வேலை கொடுக்கணுன்னா அவங்க என்ன இதுலேருந்து ராணுவ இருந்து வந்துட்டாங்களா சொல்லு பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தா சென்ட்ரல் தூத்துக்குடியில் பல பேர் சுட்டு அவங்களால கொடுக்க வேண்டியதானே. அரசு மருத்துவமனை சத்தம் அவங்களால கொடுக்க வேண்டியதானே. ஒரு போராட்ட சத்திரம் அவங்களால கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? இப்போ இதுக்கு மட்டும் முக்கியம் சொல்லு பார்க்கலாம். தப்பு இல்லையா அது? இப்போ அது மாதிரி நீ வேலை கொடுக்கணும் பார்த்தா எவ்வளோ பேர் சாகுறாங்க அந்த மாதிரி. அப்படி வேலை கொடுக்க வேண்டியதானப்போ கொடுத்துனா அவனா இதில் மேலே கொடுப்பீங்க அரசு சொல்லு பார்க்கலாம். சிஎம் பார்த்தாரு, போய் ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு. இது ஒன்றும் இது கிடையாதுமா. அவங்க சொன்னாங்க பேட்டியை கொடுக்குறது இல்லைன்னு. இவர் ஹாஸ்பிட்டலை பற்றி போய் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு. இது ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ பண்ணியிருக்காரு, இதுவே பெரிய விஷயமாம்மா. இப்போ அங்கங்கே இப்போ இது பாருங்க, நாங்களே ஒரு ஆள் சொல்கிறேன். நான் ஒன்றும் இங்கே ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இது வந்து பப்ளிக், இது வியாபாரம் பண்ணுற இடம் தான். இதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாதுன்னு வச்சுக்கோ. இப்போ எதனா நாங்கள் இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு தான் பார்க்குறோம்ல. ஓரளவுக்கு நல்லா விழிப்புணர்வாக தானே இருக்கிறாங்க, ஒரு பயனில் தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டியது தானேம்மா. இப்போ நான் ஒன்றா சொல்லிட்டேன். இப்போ விஜய் சார் மேலடிக்கு என்னென்ன போடணுமா பழி போட்டுக்கினே இருங்க. எவ்வளோ சொல்லணுமோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இன்னமும் சொல்லணும். அதான் அவரும் பார்க்கட்டும், அவங்களும் பார்க்கட்டும். என்ன சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு தான் தரணும்னு சொல்ல. தீர்ப்பு கொடுக்கறது வந்து சட்டமன்றம் தான் கொடுக்கணும், புரியுதுங்களா? இவர் எடுத்து சட்டமன்றத்தை கையில் வச்சுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒரு வழக்குன்னு இருக்குல்ல, வழக்கு இல்லாமல் நம்ம எப்படி வேணாலும் சட்டத்தை இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ இவரே ஆட்சி வந்துட்டால் கூட அவர் ஷூட்டிங் ஆக்டர் இவர் போட முடியாது. மேல் இடத்துல வந்து வந்தால் தான் சொல்ல முடியும். அந்த இதெல்லாம் வந்து சட்டத்தில் வழிபட்டால் தான் இவர் சொல்ல முடியும். எல்லாமே சட்டம் கையில் எடுத்துக்கூடாது. அவரும் ஒரு முதலமைச்சர் தான். அவர் நம்ம சொல்லலாம், பாதுகாப்பு தர எனக்கு விழிப்புணர்வாக இருக்குன்னா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு குழந்தைய விட்டு நம்ம தனியாக போகக்கூடாது. ஒரு பொம்பளை பொண்ணு என்ன பாதுகாப்பாக வச்சு யாருன்னா சந்தேகமாக இருந்தால் நம்ம வந்து ஒரு போலீஸோ யாருன்னா ஒரு எச்சரிக்கை விடணும். விற்றா தான் தெரியும் நம்மளுக்கு. நம்ம விட்டு ஏன்னா கூட விட்டுட்டு இங்கே பண்ணிட்டாங்க அங்கே பண்ணாங்க, குழந்தைங்க யார் மேலே நம்ம குற்றம் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? நம்ம தான் பெற்றவங்க தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ அப்படி இருக்குது. வயசானவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. அந்த 50 வயசு 60 வயசு ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்மளுக்கு சந்தேகம்னு தோணுதா, ஒரு ஆள் மேலே சந்தேகம்னு வருதா, அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். இந்த மாதிரி ஆளுங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டையுமே போய் பார்க்க முடியும், என்னென்ன இருக்குது ஏது இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்துருக்காருல்ல அது சந்தோஷம், பாராட்ட வேண்டிய விஷயம் தானேம்மா. இப்போ அவர் போய் பார்த்ததால என்ன தெரியும், இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவார். சொன்னோன்னே அது நடைமுறைக்கு வரும். நம்ம பார்க்காதே உக்காந்துட்டு அப்புறம் என்ன தான் தெரியும் நம்மளுக்கு. சொன்னதாம்மா தெரியும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட போகிறது அது பெரிய விஷயம். இப்போ வீடியோ மூலயமா தானே போய் போச்சு. ஆமாம், மக்களுக்கு நல்லா செய்யட்டும். அவர் வானான்னு சொல்லிட்டு வந்த இது சினிமா துறையே வந்து இவ்வளோ தூரம் வந்து செய்கிறாருன்னா அது பெரிய விஷயம். அவரோட எத்தனை கோடிமா அவர் சம்பளம்? இப்படிப்பட்ட மனுஷனை வந்த பிறகு ஒரு உண்டு இல்லைன்னு ஒரு ஆட்சியில் வந்து ரொம்ப இதுவெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்காரு. பொண்டாட்டி பசங்க எல்லாரையும் விட்டுட்டு தான் வந்துக்கிறாரு அரசியலுக்கு. செய்யட்டும். அவர் ஒரு 5 வருஷம் ஆண்டாலும் சரி, 10 வருஷம் ஆண்டாலும் சரி, 15 வருஷம் ஆண்டாலும் ஜனங்க வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்குது, சரியா? அதனால் வந்து இப்போ இவரே சரியில்லைன்னா கூட இவரை கூட மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது ஜனங்க. இவரெல்லாம் அடுத்தாச்சு தூக்கி போடுறோம், அந்த மாதிரி எய்மில் இருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு கரெக்டாக முடியும் எல்லாம். 5 வருஷத்துக்கு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா அடுத்த வாட்டி சிஎம்மாக அவர் தான். நான் வேணா கன்ஃபார்ம். விஷயத்தை வந்து அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது, சரியா? அரசியல் வேறு, குடும்பம் வேறு. நம்ம வந்து குடும்பத்தோட வந்து அரசியல் பண்ணல. ஒரு ஆள் அரசியல், அவரை தான் நம்ம கேள்வி கேட்கணும், புரியுதாம்மா? தப்பு அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ கூட தான் அம்மா புரட்சி தலைவர் இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். எப்படியோ சொன்னாங்க, எப்படியோ சொன்னாங்க. அவருக்கு அந்த அம்மா எவ்வளோ ஏற்றுனேன் அப்படின்னா 20 வருஷம் 25 வருஷம் ஆட்சி ஆண்டு இருக்க முடியாது முதலமைச்சர் மாதிரி. இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் ஒரு இதுவாம்மா நான் கேட்குறேன். அப்போ கரூரில் போனால் உங்களுக்கு என்ன பயம், அதை தான் நான் கேட்குறேன். கரூரில் அவர் போகிறதால உங்களுக்கு என்ன பயம்? நான் போனேன், எதுவுமே ஒன்று தீர விசாரணை பண்ணாதான் வெளியே வரும், புரியுதுங்களா? ஒன்றுமே பண்ணாதான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது.
போனால் தான் ஒரு இப்போது இவரே சிஎம்ஏ எடுத்தாங்க, எவ்வளோ இது சொன்னாங்க, எவ்வளோ இது பண்ணாங்க, மீண்டும் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி உண்மை வந்து தப்பு செஞ்சவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். சொல்லுவாருமா, அவருக்கு என்னம்மா இருக்குது இவர் எல்லாரையும் சொல்கிறாரு. இவரால் நான் விவசாயம் பாருங்கள், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவார். அவர் செய்கிறவங்க தான் அதோடைய கஷ்டம் தெரியும். புரியுதுங்களா? இவர் சொல்ல பயிர் வச்சிடலாம், இதை பண்ணிடலான்னு எல்லாமே சொல்லுவார். இப்போ அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மது கடையே இல்லைன்னாக்க எல்லாம் கல் வச்சு, எந்த ஊரில் போய் இங்கே இடம் இருக்குது கல் மரம் வச்சு கல் யார் குடிப்பா? செஞ்சுருவாங்களா? அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? இப்போ அதெல்லாம் சும்மா வாயால் எப்படி வேணாலும் பேசிடலாம், அதெல்லாம் எப்படிமா வரும்? அவர் ஆய்வு பண்ணால் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. அவர் பேசணும் இல்லை, அவர் இப்படி காமிச்சா முடியுமா? நேரில் பேசணும், மக்கள்கிட்ட பேசணும் இல்லையா? அதாவது வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் பேசணும் இல்லையா? இப்போ என்ன கேட்குறீங்க சொல்கிறேன் இல்லையா? இப்போ நான் அதுவும் அவரும் சொல்லணும்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்மோரில் போனார், குழந்தைங்களை தூக்கி கையில் தூக்கினார், பார்த்து நான் இப்போ டிவியில் பார்த்தேன், இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து அவர் என்ன பண்ண கேட்டாக்கா ப்ரெஸ் மீட்டில் பேசணும் அவர். அப்போ தான் வந்து மக்களுக்கு சரி இவர் பேசுகிறார் கொள்கிறார், நல்ல அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் உண்டாகும். புரியுது சொல்கிறது? ஆமாம். அவர் சும்மா சேரிட்டியாக காமிச்சா முடியுமா? சொல்லி பார்க்கலாம். புரியல? சேரிட்டிங் இல்லைம்மா, அவர் பண்ணுறது வந்து சரியில்லைன்ற நான். அதாவது இப்போ அவர் நேரில் பேசணும், ப்ரெஸ் மீட்டில் பேசணும். பேசாமல் அவர் கையை காமிச்சு காலை காமிச்சோன்னா அது மக்களுக்கு என்ன தெரியும்? சொல்லலாம். இப்போ நான் பேசுகிறேன், நான் என்னுடைய பீச்சு உங்களுக்கு தருது, நான் பேசுகிறேன், நீ கரெக்டாக கேட்க பதில் சொல்கிறேன். அது மாதிரி அவரும் பேசணும். அவர் வந்துட்டு சும்மா குழந்தைக்கு பார்த்துட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு போனால் அவங்க அப்பா அம்மாட்ட பேச முடியுமா? எல்லாம் பேசதான் தெரியும். என்ன பேச தெரியும்? புரியுதா உனக்கு? என்ன தான் ஒரு கையை காமிச்சாலும் சரிதாம்மா, பேச்சில் தான் வரணும் எல்லாமே. புரியுதுங்களா சொல்கிறது? எங்கே போனாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் போனால் பேசணும். அவர் ஸ்டேஜில் பேசுகிறாரில்ல, அவர் ஆல்ரெடி போனாக்கா ஒரு மீட்டிங் போனால் பேசுகிறாரில்ல, அது மாதிரி இங்கே பேசலாம். அவருக்கு கஷ்டம் சொல்லி பார்க்கலாம். பேசணும் இல்லையா? அவர் சிஎம் தானே அவர். நானும் டிவிக்கு தான் கொண்டு போட்டேன். நானும் விஷயம் தான் கொண்டு போட்டேன். எனக்கு வருத்தம் இல்லையா? சொல்லி பார்க்கலாம். என் தலைவர் வந்தால் பேசணும்னு ஆசைப்பட்றேன் நான். அவர் பேச மாட்டாரு. சொல்லுங்கள் பார்க்கலாம். சீமா மட்டும் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க அவர் மேலே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்ல கேளுங்க, நீ கேட்டு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அரசு வேலை கொடுக்கணுன்னா அவங்க என்ன இதுலேருந்து இராணுவ இருந்து வந்துட்டாங்களா? சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தா சென்ட்ரல் தூத்துக்குடியில் பல பேர் சுட்டு அவங்களால கொடுக்க வேண்டியதானே? அரசு மருத்துவமனை சத்திரம் அவங்களால கொடுக்க வேண்டியதானே? ஒரு போராட்ட சத்திரம் அவங்களால கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? இப்போ இதுக்கு மட்டும் முக்கியம் சொல்லி பார்க்கலாம். தப்பு இல்லையா அது? இப்போ அது மாதிரி நீ வேலை கொடுக்கணும் பார்த்தா எவ்வளோ பேர் சாகுறாங்க அந்த மாதிரி. அப்படி வேலை கொடுக்க வேண்டியதானப்போ கொடுத்துனா அவனா இதில் மேலே கொடுப்பீங்க அரசு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி எவ்வளோ பேர் இருப்பான்? எத்தனை லட்சக்கணக்கு எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? இப்போ நீ படிச்சிருக்க, நான் எவ்வளோ படிச்சிருப்பாங்க? அவங்க ஒரு 10 வருஷம் முன்னே எம்ப்ளாய் பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ அவங்க எனக்கு வேலை வரலன்னு எவ்வளோ ஆதங்கம் பண்ணியிருப்பாங்க அவங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பாப்பா நீ படிச்சிருப்ப, நீ பதிவு பண்ணியிருப்பேன் எம்ப்ளாய்மெண்ட்டில். இப்போ உனக்கு வேலை வரல, எவ்வளோ கஷ்டம் பண்ணி, எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ கஷ்டமான மன வருத்தம் பண்ணி இவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறேன். இவங்கன்னா போராட்ட சாக்கி அவங்க வேலை தரது உங்களுக்கு. நீ உங்களை பார்க்க வந்தாங்க செத்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு என்ன கணக்கு சொல்லு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது மாதிரிலாம். இருக்கட்டும். நீ எதுக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்து சொல்லு பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தோன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் சாகுறாமா, அவங்களெல்லாம் வேலை கொடுத்தாங்கம்மா. சொல்லு புரியுதா உங்களுக்கு? நீ என்ன இல்லை யாருக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ நீ கேட்குறீங்களா, நீ யாரும் கேட்டு பாருங்க போய்ட்டு, இந்த வார்த்தை தான் வரும். இப்போ அது மாதிரி பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட்டில் கோடிக்கணக்கு பேர் பதிவு பண்ணி உட்காந்துக்கிறாமா. வேலை நான் அமௌண்ட் இப்போ டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி அது மாதிரி வேலையை படிச்சுட்டு 3 டிகிரி படிச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கிறான். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி உட்காந்துக்கிறான். பாவம் அவங்கள கஷ்டப்படுறாங்களா? அவங்க வேலை கொடுக்காம அவங்க வேலை கொடுக்க வேண்டிய நீ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து ஆதரவாக கேஸ் போட்டுருக்காங்க. இப்போது இவர் என்ன பேச தெரியுமா? நான் கரூரில் வந்துட்டு 41 பேர் எங்கள் தலைவமே கையை வச்சிங்கள, நான் சும்மா விட மாட்டேன், நான் ஒரு கணக்கு முடிப்பு சொன்ன பற்றி அதுதான் கேஸ் போடுறாங்க. என்ன கணக்கு முடிப்புன்னா ஒட்டுமொத்த தமிழை உங்களுக்கு கேட்குது, நான் கேட்கல. உங்களை என்ன மாதிரி ஆளுக்கு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. இந்த டிவி, இந்த செல்ஃபோனை வாட்ஸ்அப்பை திறந்தாலே, யூடியூப் திறந்தாலே, ஃபேஸ்புக் தான் அதுதான் வருது எல்லாமே. சிஎம் பார்த்தாரு, போய் ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு. இது ஒன்றும் இது கிடையாதுமா. அவங்க சொன்னாங்க பேட்டியை கொடுக்குறது இல்லைன்னு. இவர் ஹாஸ்பிட்டலை பற்றி போய் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு. இது ஒன்றும் தப்பு பார்த்தாரு. வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு, அவ்வளோதான். ஒரு சிஎம் அது கூட இல்லைன்னாக்குது. இல்லை ஒரு மந்திரியாக பார்த்தாலும் அவரும் அதான் போய் பார்த்துருப்போம். போய் பப்ளிக் குழந்தை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பாங்க. அவங்க கவனத்துக்கு வந்து போய் பார்த்தாங்க, அவ்வளோதான். எல்லாம் வந்து வீடியோ பெருசாக கூட நின்றுங்க. ஒரு முதலமைச்சர் போய் பார்க்குறாரு குழந்தைய, அவ்வளோதான். வேலை கொடுக்கக்கூடாதுன்னு என்னுடைய ஐடியா கூட. 20 லட்சம் கொடுக்குறாரு. டிஎம்கே ஒரு 10 லட்சம் கொடுத்து, பிஜேபி எல்லா கட்சிக்காரும் எப்படியும் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அதுக்கு அரசு ஏதோ போராட்டம் மூலிமா இது பண்ணாங்க.
ஒரு நடிகரை போய் பார்க்க போய் இறந்தாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன இருக்குது? இதுக்கெல்லாம் போய் கொடுத்தது அப்படியே இது அரசாங்க வேலை கொடுக்கல. அவர் தனிப்பட்ட முறையில் இன்னும் கூட கொடுக்கலாம், அதை பற்றி நான் வேணாம்னு சொல்லலை. அவர் பார்க்க போய் இருக்கிறதுனால அவர் இன்னும் கூட கொடுக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. அரசாங்க வேலை கொடுக்குறது ஒரு ஐடியா இல்லை இருக்குது. அப்போ கொடுக்குறது அந்த 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. 50 லட்ச ரூபா சும்மா பேங்க்கில் போட்டால மாதம் 60,000 ரூபா வந்துடுதா? வேலை இல்லை பட்டதாரிங்க எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்க. அவ்வளோ யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சும்மா விட்டாங்க, எல்லா கட்சிக்காரரும் வேறு 50 பைசா கொடுத்தாங்க. ஆமாம், அதை விட படிச்சுட்டு எல்லாம் எவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லாத குடும்ப கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா. நிவாரணமே கொடுக்கலன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். நிவாரணமே 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன இருக்குது? யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் சட்டம் மாற்றினா தான் முடியும். இது யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி நடந்து தான் இருக்கா. இது கொழா சண்டை மாதிரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் நடந்து தான் கிடக்கும். இல்லைனா விஜய் அவர்கள் தானே இப்போ சிஎம். அவர் நினச்சா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. சட்டத்தை மாற்றினா தான் நடக்கும். அதானா சண்டை வந்து கடுமையாக்கலாம்ல இவர் வந்து. அதுதான் அது யார் பண்ண முடியும்? சண்டை கொண்டு தான் பண்ண சட்டத்தை மாற்றுறது. சேட்டுமா சட்டத்தை மாற்றினா தான் நடக்கும். யாரும் எல்லாம் பெயிலில் வந்துடுறான் போகிறான், அப்புறம் என்ன இது நடக்குது? இது சட்டத்தை மாற்றினா தான் நடக்கும். அதெல்லாம் இல்லாட்டி இதெல்லாம் சாதாரணமாக போச்சு இப்போல்லாம். அதெல்லாம் அவ்வளோதான் என்ன இருக்குது. இப்போ அவர் வந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். ஃபோன் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது, எல்லாம் நடந்து தான் கிடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டத்தை மாற்றினா தான் நடக்கும். நல்லது தானே, நேரில் பார்த்தது நல்லது தானே. பார்த்தா ஒரு முதலமைச்சர் பார்த்துருக்காரு, என்னென்ன இல்லைன்னு கேட்டிருக்காரு, குறைங்கள கேட்டிருக்காரு. அது வந்து வைரலாக வச்சு அவர் தான் சொன்னார், நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும்னு சொன்னார். நேரடியாக தானே போகுது. நல்லது தானே. நான் எல்லோரையும் தானே கேட்குறாரு, உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்லக்கா. ஆமாம் ஃபேமிலிலாம் இறந்தாங்க. ஃபேமிலிக்கு வந்து 32 பேருக்கு வந்து அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அரசாங்கம் இப்போ என்னன்னா வந்து சீமான் அவர்கள் கேஸ் என்ன போட்டிருக்காங்க, 32 பேருக்கு வேலையே கொடுக்கக்கூடாது ஏன் அப்படி கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கரூரே போகக்கூடாதா விஜய் அவர்கள். ஏன் அப்போ இவங்க கழிச்சா போகலாமா? உண்மை வெளியே வரும். இவர் கழிச்சா இவர் போகலாமா? விஜய் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிறோம். இவர் கழிச்சிருந்தா அதான் 0 பாயிண்டில் வந்தார் அவர். அது தெரியலையா? அது கரூரில் போனால் என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியும் வெளியே. அவரை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. இவங்க மந்திரியாக இருந்தால் இவங்க போயிடலாம், போவாங்களா? அப்போ யார் கேட்கறது? அதாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அதான் கேஸ் போட்டுக்கிறாங்க. கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்கடா, கேஸை தள்ளுபடி பண்ணியாச்சு. அவரை போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ ஓட்டு போட்டு வந்திருக்காரு, அவரை போய் நம்ம போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்லி தானே ஆட்சி. ஆமாம். ஆனால் இப்போ வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எம்மா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அப்போ மும்முரமாக இருந்தது, இப்போ அவ்வளோவா தெரியல. அவர் எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் தானே கொடுத்துன்னு வர்றாரு.